ரோமர் 8:29 எது? ம் 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 முன் குறித்திருக்கு. ரோமர் 8:29 சொல்லுது, தம்முடைய குமாரனை சகோதரருக்குள்ளே இருக்கும் பொருட்டு ம் ம் முன் குறித்திருக்கிறார். முன் குறிக்கப்பட்ட தேவனுடைய திட்டம். ஹல்லேலூயா. இது சிலுவையிலே முன் குறிக்கப்பட்டிருக்குது. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ஆண்டவர் சிலுவையிலே கொடுத்த வெற்றியின் நிமித்தமாக அந்த முன் குறிக்கப்பட்ட இடத்திலே ஆண்டவர் நம்மளை நிலை நிறுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ எங்கே முன் குறித்திருக்கிறார்? வசனம் சொல்லுது, தோன்றுவதற்கு முன்னே, உலகம் படைக்கப்படுவதற்கு முன்னாடியே நம்மளை உங்களை என்னையும் ஆண்டவர் முன் குறித்திருக்கிறார். அவர் நல்லவராக, அவர் நன்மை செய்கிற தெய்வமாக. வசனம் சொல்லுது, தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் பேரானவனாக இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை அவரோடு கூட முன் குறித்திருக்கிறார். யாரோடு கூட? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட நம்மளை முன் குறித்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நித்திய ஜீவனுக்கு அவர் முன் குறித்திருக்கிறார். உலகம் படைக்கப்பட்ட படைப்புக்கு முன்னாடியே அவர் நம்மளை முன் குறித்திருக்கிறார். அந்த முன் குறித்து எப்பொழுது நிறைவேறுது அப்படின்னா, உலகம் பாவத்தில் வந்த பிறகு சிலுவையிலே கிடைத்த வெற்றியின் நிமித்தமாக அந்த முன் குறிக்கப்பட்ட அந்த ரட்சிப்பு, அந்த விடுதலை, அந்த ஆரோக்கியம், அந்த சமாதானம், அது சிலுவையிலே அவர் கொடுத்த வெற்றியின் நிமித்தமாக நமக்கு என்ன செய்யுது? அது கிடைச்சிருக்குது. இல்லை அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை இருளிலே, அந்தகாரத்திலே நம்முடைய மனதை செலுத்தினீர்கள் அப்படின்னு வசனத்தை நம்ம பார்க்க முடியும். அது சிலுவையிலே கிடைத்ததான இந்த வெற்றி. சிலுவையிலே தன்னுடைய குமாரனை பிதாவானவர் அனுப்பி கொடுத்தார். ஹல்லேலூயா. ஏன் சிலுவைக்கு வந்தார்? அவர் ரத்தம் சிந்தப்படணும். எதுக்கு ரத்தம் சிந்தப்படுறது? ரத்தம் சிந்தப்படுதல் தான் பாவ மன்னிப்பை உண்டாக்கக்கூடியது. ஆண்டவருடைய பாவ மன்னிப்பு, அவருடைய தூய ரத்தம் நமக்கு பாவியாக இருக்கிற நம்முடைய ரத்தத்தை கழுவி அது சுத்திகரிக்கிறது. அதனால தான் அந்த ராபோஜனத்தை ஏன் எடுக்கிறோம்? ஏன் திருவிருந்தில் பங்கு பெறணும் அப்படின்னா, திருவிருந்து தேவனுடைய இரத்தமாக, அவருடைய அப்பமாக, அவருடைய சரீரமாக நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஒரு பலி செலுத்துகிற ஒரு முறையில். அது வரைக்கும் இயேசு சிலுவைக்கு வராத வரைக்கும் பலி இருந்துச்சு. அந்த பலி எதோடு சம்மந்தப்பட்டதுன்னா, ஆடு, கோழி, புறா, இதுகளை என்ன செய்யணும்? பலி செலுத்த. அதனுடைய ரத்தம் மனிதனுடைய பாவத்தை மன்னிக்கிறதுன்னு அடையாளமாக இருந்துச்சு. ஆனால் கிருபாதார பலியாக இயேசுவே அந்த பலியாக சிலுவைக்கு என்ன பண்ணார்? அவர் கடந்து வந்தார். எதற்கு அப்படின்னா, நம்மளை கர்த்தர் முன் குறித்திருக்கிறார். ஹல்லேலூயா. உலகம் முழுவதையும் அவர் முன் குறித்திருக்கிறார். உலகத்தில் கடந்து வந்த ஒவ்வொருவரையும் அவர் முன் குறித்திருக்கிறார். அதனால தான் சொல்கிறாரு, ஆண்டவரோடு கூட அவருடைய முதற் பேரான குமாரனுக்குள்ளாக உங்களை என்னையும் முன் குறித்து ரட்சிப்புக்குள்ள. அந்த ரட்சிப்பு எங்கே வருது அப்படின்னா, அது பரலோகத்திலே நம்மளை கொண்டு போய் என்ன செய்யுது? சேர்க்குகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவராக நமக்கு நன்மை செய்கிற தெய்வமாக அவர் இருக்கிறார். 1 கொரிந்தியர் 6:11 நிதானமாக வாசிங்க. வேறையா மாற்றி வாசிங்க. 1 கொரிந்தியர் 6:11. ம் ம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம், பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம், நம்முடைய பாவங்கள் கழுவப்பட்டு இருக்குது. ஹல்லேலூயா. இந்த வசனத்தை நீங்கள் விசுவாசிக்கணும். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தருடைய ஒவ்வொரு வார்த்தையும், கிறிஸ்து எனக்காக மரித்தார், எனக்காக இரத்தம் சிந்தப்பட்டார், எனக்காக 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார், மறுபடியும் எனக்காக அவர் திரும்ப வரப்போகிறார் என்பதை விசுவாசிக்கணும். வசனம் தெளிவாக நமக்கு சொல்லுது. அவர் முன் குறித்தார். முன் குறித்து இப்போ இந்த சிலுவையிலே கிடைத்த வெற்றியின் நிமித்தம் அதுக்கு பங்காளியாக நம்ம இருக்கிறோம், இல்லைங்களா? அது அப்படி இல்லாட்டினா நமக்கும் அவருக்கும் தொடர்பு இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் இயேசு சிலுவையில் சிந்தின இரத்தத்தின் நிமித்தமாக பகையை சிலுவையிலே கொன்று அப்படின்னு வாசிக்கிறோம். பகை நமக்கும் பிதாவுக்கும் இருந்ததான அந்த பகையை சிலுவையிலே ஆண்டவர் வெற்றியாக அந்த ஒரு தரத்தாக இணைத்தார். இணைப்பின் பாலமாக இந்த சிலுவை ஏன் இருக்குன்னா, இணைப்பின் பாலம் யாருக்குன்னா, ஆண்டவருக்கும் பிதாவுக்கும் நமக்கும். அது ஒரு பாலமாக தான் இந்த சிலுவை என்ன செய்யுது? இருந்து கொண்டே இருக்குது. அதனால் தேவன் நல்லவராக அவர் எதுக்காக முன்குறித்தார்? மறுபடியும் அதே வசனத்தை இப்போ வாசித்த 1 கொரிந்தியர் 6:7 கொஞ்சம் வாசிங்க. 6:11. உங்களில் சிலர் ம் ம்
தேவனுடைய ஆவியினால், அந்த தேவனுடைய சிலுவையில் சிந்தப்பட்ட இரத்தத்தினால, அவருடைய பிரசன்னத்தினால. இன்றைக்கி இயேசு ரத்தம் நேராக வந்துருச்சா அப்படின்னு கேட்டால் வரல. ஆனால் அந்த விசுவாசம், அல்லேலூயா, ரட்சிப்பு விசுவாசம், இந்த ராம்போஜனம் விசுவாசம், இதெல்லாம் இது இங்கே இருக்கிறது அப்பமும் ப்ரெட்டுமா தான் இருக்குது, இத்தனை திராட்சை ரசத்தை போல். ஆனால் நம்ம விசுவாசம் அதை பலியாக மாற்றுகிறது. ஏன் அப்படின்னா இது விசுவாசன கற்பனை இல்லை. இது 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒருவர் என்ன பண்ணார்? அவர் இயேசு மரித்தார், அவர் வருகிற வரைக்கும் இதை செய்யும்படியாக நமக்கு ஒரு கட்டளையை கொடுத்துட்டு போயிருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் இதை நம்ம செய்கிறோம். நான் வருமளவும் இதை என்ன செய்யுங்க? நினைவு கூறுங்க, இதை செய்யுங்க. ஏன் அப்படின்னா, ஏன் இதை நினைவு கூறுறோம்னா, இயேசு ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக என்ன பண்ணார்? அவர் பலியானார், அவர் மரித்தார். இது இல்லைன்னா அது பலி செலுத்தப்பட்டதே மறந்து போயிடும். உலகம் என்ன செய்கிறோம்? அப்படியே மறந்து போயிடும். அதுக்காக அது மறக்கப்படக்கூடாது. சரித்திரம் அழிக்கப்பட முடியாது, ஆனால் சில நேரம் மறக்கப்பட்டுருவாங்க. ஆனால் ஆண்டு சொன்னார், நீங்கள் அந்த இரத்தத்தில் பங்குள்ளவர்களாம். ஏன் அப்படின்னா இது புதிய உடன்படிக்கை. அல்லேலூயா. ஒரு புதிய உடன்படிக்கை அவர் நம்மளை பிறப்பித்திருக்கிறார். எதில்? ஆவியினால். மறுபடியும் அதே வசனத்தை கொஞ்சம் நிறுத்தி வாசிங்களேன். உங்களில் சிலர் கழுவப்பட்டீர்கள். கழுவப்பட்டோம், பரிசுத்தமாக்கப்பட்டோம், நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ நல்லா புரிந்துக்கணும், இயேசுனுடைய ரத்தம், அவருடைய ஆவியினால், அவருடைய நாமத்தினால நான் கழுவப்பட்டிருக்கிறேன். அதுக்கு அடுத்து நான் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன், நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கேன். யார்? என்னை கர்த்தர் முன்குறித்தார். எதில் முன்குறித்தார்? என்ன நடந்து கொண்டிருக்குது அப்படின்னா, அவர் நம்மளை கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மளை அவர் முன்குறித்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் நம்மளை பரலோகத்தினுடைய பிள்ளையாக அவர் நம்மளை என்ன பண்ணியிருக்கிறாரு? அவர் முன்குறித்திருக்கிறார். ரோமர் 8:28 வாசிங்களேன். அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ ஆண்டு சொல்கிறாரு, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில். அப்போ அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி முன்குறிக்கப்பட்ட இடத்துல ஆண்டு சொல்கிறாரு, சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடந்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. எனக்கு ஏன் இந்த கஷ்டம்? எனக்கு ஏன் இந்த பிரச்சனை? எனக்கு ஏன் இந்த போராட்டம்? நான் ஏன் இங்கே நிற்கணும்? நான் ஏன் அங்கே இருக்கிறேன்? அப்படின்னு ஆண்டு சொல்கிறாரு, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அவருடைய தீர்மானத்தின்படி நம்ம முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம். இல்லாட்டி இந்த சபையில் இங்கே இருக்க வேணாம், இல்லாட்டி இந்த சபையே இங்கே இருக்க வேண்டியதில்லை. ஆண்டவர் முன்குறிக்கப்பட்டிருக்கிறார். ஆண்டவர் நம்மளை முன்குறித்து சகலமும் நன்மைக்கு எதுவாக என்ன செய்து? சகலம்னா எல்லா நிலைமையும், உபத்திரமாக இருக்கலாம், போராட்டம் இருக்கலாம், தீமையாக இருக்கலாம், முன்குறிக்கப்பட்டிருக்கிறார். அந்த போராட்டம் நம்மளை ஒரு நாள் கீழே கொண்டு வராது, அந்த போராட்டம் மேலே கொண்டு போகும். அதை நீங்கள் விசுவாசிக்கணும். அல்லேலூயா. இந்த போராட்டத்தில் கர்த்தர் என்ன செய்வார்? உயர்த்துவார், என்னை மேன்மைப்படுத்துவார், என்னை தைரியப்படுத்துவார். சில போராட்டம், போராட்டம் ஒரே மாதிரி இருந்தாலும் அந்த போராட்டத்தில் சில வித்தியாசங்கள் என்ன செய்யுது? சில போராட்டம் நமக்கு ஞானத்தை கற்றுக் கொடுக்கும், சில போராட்டம் பொறுமையை கற்றுக் கொடுக்கும், சில போராட்டம் உயர்வை கொண்டு வரும், சில போராட்டம் தாழ்மையை கற்றுக் கொடுக்கும். இப்படி போராட்டம் ஒன்று தான், ஆனால் அந்த போராட்டத்தில் நிறைய வித்தியாசம் என்ன செய்யுது? அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நான் வருகிற போராட்டம் என்னை எதை சார்ந்தது? நான் எதை நோக்கி போய்கிட்டு இருக்கிறேன்? சில போராட்டங்கள் சில பேரை என்ன செய்யும்? அனலைஸ் பண்ணி ஸ்டாண்டர்டுக்கு கொண்டு வரும். அப்படியே சுற்றிக்கிட்டே இருப்பாங்க பார்த்தீங்களா? அந்த சுற்றிக்கிட்டு இருக்கிறவங்களை என்ன செய்யும்? நிலைப்படுத்தும். பொறுமையே இல்லாதவங்களுக்கு சில பேர் என்ன செய்யும்? பொறுமையை படித்து கொடுக்கும். கோபத்தில் இருக்கிறவங்களுக்கு கோபத்தை என்ன செய்யும்? எப்போ பார்த்தாலும் கோபப்பட்டுக்கிட்டே இருக்காதாப்பா அப்படின்னு பைபிள் என்ன செய்யுது? கோபக்காரனுக்கு தோழனாகாத அப்படிலாம் சொல்லி கொடுக்குது இல்லைங்களா? அப்போ இதெல்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. அப்போ ஒரே உபத்திரவன்ற ஒரு வார்த்தை தான், ஆனால் உபத்திரவம் என்னை மேன்மைப்படுத்தி கொண்டே இருக்கும். அல்லேலூயா. அந்த உபத்திரவத்தை நம்ம படிச்சுக்கணும். அந்த உபத்திரவம் எதை நோக்கி இருக்குது? நான் சந்திக்கிற உபத்திரவம் எதை சில உபத்திரவம் தேவ நாமம் மகிமையை கொண்டு வரும். அல்லேலூயா. சாத்ராக்கு மேஷாக்கு ஆபேத்நேகோ என்ன செய்யப்பட்டாங்க? உபத்திரவத்தின் குகையில் போடப்பட்டாங்க இல்லையா? நெருப்பில்
போடப்பட்டாங்க. தானியேல சிங்கத்தில் உபத்திரவம் தான். அந்த உபத்திரவத்தில் விசுவாசத்தை விடாமல் இருந்தாங்க. அது மகிமையை கொண்டு வந்துச்சு. மனுஷனுக்கு அல்ல, தேவனுக்கு. அல்லேலூயா. தேவன் மகிமை அடைய முடிஞ்சிச்சு. அந்த தேவன் மகிமை அடையும் பொழுது அவர்களை கர்த்தர் உயர்த்தி வைக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் உயரணும்னு ஆசை இருக்குதா? அப்படின்னா உபத்திரவத்தில் நீங்கள் பொறுமையாக இருங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அவர் மகிமைப்படும் போது உங்களை உயர்த்திடுவார். இது பைபிளில் இருக்குது, இது சரித்திரம். சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ உபத்திரவப்பட்டாங்க, தேவனை மகிமைப்படுத்தினாங்க. அந்த மாகாணம் எங்கும் அவர்களை கர்த்தர் என்ன பண்ணார்? உயர்த்தி வைத்தார். அல்லேலூயா. யோசேப்பு சிறைச்சாலையில் உபத்திரவப்பட்டார் தான், ஆனாலும் தேவன் அவரை உயர்த்தி வைத்தார். தாவீது அநேக பிரச்சனைகளோட கடந்து போனார், ஆனாலும் கர்த்தர் அவரை என்ன பண்ணார்? இஸ்ரவேலின் ராஜாவாக உயர்த்தி வைத்தார். நீங்களும் நானும் கடந்து போகிற சில பாதைகள், அதை நீங்கள் அனலைஸ் பண்ணணும். இந்த உபத்திரவம் எதுக்கு? இந்த பிரச்சனை எதுக்கு? சில பிரச்சனை தேவனால் வரும், சில பிரச்சனை நம்மனாலே வந்துடும். சில பிரச்சனைக்கு நமக்கு தான் வழிகாட்டி. ஆண்டு சொல்லி சொல்லி பார்ப்பாரு, கேட்காட்டி உபத்திரவத்தை என்ன செய்வார்? அனுப்பிடுவார். அப்போ உபத்திரவம் நம்மளை சரியான வழியில் என்ன செய்யும்? இப்போ யோனா இருக்கிறாரு, யோனா சரியாக போய் ஊழியத்தை செய்ப்பான்னு சொன்னார். அவர் வேற ஒரு இடத்துக்கு போனார். என்ன வந்துச்சு? பிரச்சனைகள், போராட்டம். அவர் பிரயாணப்படுகிறதுல பிரச்சனை என்ன பண்ணுச்சு? வந்துச்சு. அதை அவருக்குள்ளாக கொண்டு போய் அதை சரியான இடத்துக்கு, உபத்திரவம் மீனின் வயிற்றில் போய் என்ன செஞ்சார்? 3 நாள் இருந்து அப்போ ஜெபிக்கிறார், ஆண்டவரே என்னை வழி நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பார்த்தீங்கன்னா அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு, தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக தான் என்ன செய்யும்? நடக்கும். அதை நீங்கள் விசுவாசிக்கணும். ஆண்டவரே இன்னைக்கு நான் சந்திக்கிற பிரச்சனை, அல்லேலூயா. ஒருத்தர் வந்து காரில் ஏற்றிட்டு போய் விட்டுட்டு போகிறாரா, நீங்கள் சொல்லணும், ஆண்டவரே நீர் எனக்கு செய்கிற அந்த நன்மைக்கா. ஒருத்தர் பைக்கில் இறக்கொண்டு போய் விட்டுட்டு போகிறாரா, ஆண்டவரே எனக்கு ஸ்தோத்திரம். ஒருத்தர் நடக்க வச்சுக்கிட்டே போகிறாரா, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். 4 வேலையை கொடுத்தாரா, ஸ்தோத்திரம். 4 வேலை கொடுக்கலையா, பரவாயில்ல, அவனை ஜெபிக்கணும், முறுமுறுத்துறக்கூடாது. என்ன ஆண்டவரே ஒன்றுமே கிடைக்கலையே, ஒன்றுமே கிடைக்காம வாழ வைக்கிறது அவர் தான், நம்மளை வாழ வைக்கிறது அவர் தான். நீங்களும் நான் இதை பிடிச்சி நான் வாழ்ந்துருவேன்னு யாரும் என்ன செய்ய முடியாது? யாருமே சொல்ல முடியாது. எனக்கு கண்ட்ரோல், மனிதனுடைய கண்ட்ரோல் யார்கிட்டையுமே இல்லை. அது கண்ணுக்கு தெரியாத இறைவனிடத்தில் என்ன செய்யுது? இருக்குது. இந்த கண்ட்ரோல் நான் நடத்திடுவேன், நான் செஞ்சிருவேன், நான் பண்ணிடுவேன், ஒன்றுமே பண்ண முடியாது. ஆண்டவரை நம்ம சார்ந்து கொள்ளணும். அல்லேலூயா. வசனம் சொல்லுது, தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலம்னா என்ன அர்த்தம்? எல்லாமே. என்னை விடுதலையாக்குறவர். அல்லேலூயா. அப்போ வசனம் சொல்லுது, அவரிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக அது நடக்கிறது அப்படின்னு வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. ஆண்டவருடைய கரத்தில், ஆண்டவர் நம்முடைய வழியில், ஆண்டவருக்குள்ளாக நம்மளை ஒப்பு கொடுக்கும் பொழுது வசனம் சொல்லுது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாம் எவ்விடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் என்று அறிந்திருக்கிறோம். அதனால அவர் என்னை முன்குறித்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் முன்குறித்தது மட்டும் இல்லை. நீங்கள் நல்லா இந்த வசனத்தை வாசித்து பாருங்க. ஆமென். எவர்களை, அப்புறம் அவர்களை, மாறி மாறி என்ன செய்து, மாறி மாறி எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை. அப்போ எவர்களை முன்குறிச்சார்? முழு உலகத்துக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார். முன்குறிக்கப்பட்ட ஒரு இடத்துக்கு எல்லாருக்கும் அழைப்பை கொடுக்கிறார். யார் அதை ஏற்றுக்கொண்டு வருகிறாங்களோ, யார் அதை விசுவாசிக்கிறாங்களோ, கர்த்தரிடத்தில் வந்து விசுவாசம் நமக்கு ரொம்ப முக்கியம். விசுவாசம் இல்லாமல் நீங்கள் ஒன்றுமே என்ன செய்ய முடியாது? செய்ய முடியாது. அதனால் விசுவாசத்தோடு ஆண்டவர் என்னை முன்குறித்திருக்கிறார், அவருடைய திட்டத்தில் முன்குறித்திருக்கிறார், அவருடைய ரட்சிப்பில் முன்குறித்திருக்கிறார், இந்த உபத்திரவுக்கு என்னை முன்குறித்திருக்கிறார், இந்த பாதையை கர்த்தர் எனக்கு முன்குறித்திருக்கிறார், என்னை சரியான வழியில் என்ன செய்வார்? கொண்டு போவார். எல்லாமே நன்மைக்கு ஏதுவாகத்தான் நடக்கும். எல்லாமே நன்மைக்கு ஏதுவாக நடக்கும்னு சொல்லிவிட்டு அதுக்கு பிறகு என்ன செய்யக்கூடாது? என்ன ஆண்டவரே இப்படியே நடக்குது, இப்படியே போகுது, இப்படியே இருக்குது, அது வந்து நம்ம இன்னும் அந்த இதை ஏற்றுக்கொள்ளலை அப்படின்றது தான் அர்த்தம். இன்னொரு வசனத்தை கூட வாசிங்களேன், ரோமர் 5:8. விளங்க பண்ணினார். நாம் பாவிகளாக இருந்தோம்,
ஆனால் பரிசுத்தமான இடத்துக்கு அவருடைய அன்பை கொடுத்தார். அவருடைய ஜீவனை நமக்கு ஜீவ பலியாக என்ன பண்ணார்? அவர் ஒப்பு கொடுத்தார். அதுதான் அன்பு. அன்பு எப்படிப்பட்டது? அன்பு நம்ம உயிரை காட்டிலும் அந்த உயிர் நமக்காக விலைக்கரையும் செலுத்தப்பட்டது. அல்லேலூயா. இயேசுவினுடைய அன்பு எப்படிப்பட்டதுன்னா, நான் மரிக்க வேண்டிய பாவத்தில் என் பாவங்களுக்காக இயேசு என்ன பண்ணார்? அவர் மரித்தார். அதெல்லாம் நம்ம விசுவாசிக்கணும். ஆண்டவர் என்னை மரித்தார், எனக்கு ஜீவனை கொடுத்தார். அந்த விசுவாசம் தான். அதெல்லாம் எங்கே பார்த்தோமா அப்படின்னு கேட்டால் பார்க்கல. பைபிளோடு கூட விசுவாசத்தை என்ன செய்கிறோம்? நம்ம நம்புகிறோம். கர்த்தருடைய வார்த்தையை நம்பணும், விசுவாசிக்கணும். அதுதான் ஆண்டவர் எனக்காக மரித்தார். 1 பேதுரு 5:10 வாசிங்க. ம் 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 நிலை நிறுத்துவாராக. கொஞ்ச காலம் பாடு, அல்லேலூயா, கொஞ்ச காலம் உபத்திரவம், கொஞ்ச காலம் வேதனை, கொஞ்ச காலம் சூழ்நிலை, ஆனாலும் கர்த்தர் சொல்கிறாரு, ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். அல்லேலூயா. நம்மளை கர்த்தர் நிலை நிறுத்த முடியும். ஆண்டவர் நம்மளை பலப்படுத்த, பலவீனன் அப்படியே கர்த்தர் விடுகிறதில்ல. அவனை கர்த்தர் என்ன செய்கிறாரு? பலப்படுத்துகிறார். நம்ம உங்களை என்னையும் பலப்படுத்துறதுனால தான் இவ்வளோ தூரம். பலவீனமாகவே விட்டுருந்தோம்னா நம்ம அப்படியே மண்ணோட மண்ணாக என்ன செஞ்சிருக்க வேண்டியதான், அப்படியே போயிருப்போம். ஏன்னா நம்மளால் எழும்ப முடியும். ஒரு மனுஷன் எழுப்ப முடியாது. ஏன்னா எல்லா மனிதனும் பின்னாடி ஒரு மூட்டை என்ன செய்கிறோம்? சுமந்துக்கிட்டே இருக்கிறோம். எல்லாருக்கிட்டையும் ஒரு மூட்டை இருக்குது இல்லையா? பாவம் என்கிற மூட்டை, எதிர்காலம் என்கிற மூட்டை, எதையோ ஒன்று பின்னாடி என்ன செய்கிறோம்? சுமந்துக்கிட்டே தான் இருக்கிறோம். நாளைக்கு என்ன செய்கிறது? அடுத்த நாள் என்ன செய்ய போகிறோம்? இந்த சூழ்நிலை எப்படி மாற்றுறது? இந்த பிரச்சனை எப்படி மாற்றுறது? அப்படின்ற ஒரு சுமை எல்லா மனுஷனுக்கிட்ட என்ன செய்யுது? இருக்குது. அதை ஒரு மனிதனால் நிவர்த்தி செய்ய முடியாது. வசனம் சொல்லுது, கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற நம்மளை கர்த்தர் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்த அவர் வல்லவராக அவர் இருக்கிறார். ஆண்டுகிட்ட சொல்லணும், ஆண்டவரே என்னை எதற்கு முன்குறித்தீங்கன்னா என்னை நிலை நிறுத்துவதற்கு. வசனம் சொல்லுது, முன்குறித்திருக்கிறார், அழைத்திருக்கிறார், அழைத்தவர்களை நீதிமானாக்கியிருக்கிறார், நீதிமானாக்கிறவர்களை மகிமைப்படுத்தி. அந்த ப்ரோசஸ் இன்னும் நம்ம மகிமை அடையலை, அந்த இதில் இருக்கிறோம். ஆனால் அந்த இதுக்கு நம்ம கடந்து வந்துக்கிட்டே இருக்கணும், அவருடைய சாயலுக்கு. அப்போ பாடுகள் வரும், உபத்திரம் வரும். அன்று சொன்னால் ஸ்திரப்படுத்தி சிலப்படுத்தி நிலைநிறுத்தி உன்னை நான் நடத்துவேன். மகிமைப்படுத்துகிற காரியம் என்ன செய்யும்? நடந்து கொண்டே இருக்கும். ஒன்று அவர் என்னை முன்குறித்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் ரட்சிப்பின் திட்டத்தில் என்ன பண்ணியிருக்கிறாரு? இல்லாட்டி நம்ம கைவிடப்பட்டிருப்போம். வேறு யாரோ என்ன செஞ்சுருப்பாங்க? ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க. நம்ம இருக்க வேண்டிய இடத்துல தேவன் என்னைக்கும் நல்லவராக வல்லவராக இருக்கிறார். 2 கொரிந்தியர் 4:17 வாசிங்க. ம் 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 ஆமென். அல்லேலூயா. லேசான இந்த உபத்திரவம், அல்லேலூயா, காணப்படுகிறதல்ல, காணப்படாத நித்தியத்தை நோக்கி. அல்லேலூயா. இந்த உபத்திரவம் நம்மளை இந்த மகிமைக்குள்ளாக கொண்டு போகுது. பிரச்சனைகள் தேவ மகிமையை காண செய்கிறது. விசுவாசம் அற்புதத்தை காண செய்கிறது. ஒரு பிரச்சனை தான் நம்ம தேவனை நோக்கி ஜெபிக்க என்ன செய்யுது? எல்லாமே நல்லா போச்சுன்னா நம்ம என்ன செய்ய மாட்டோம்? ஆமாம், ஜெபிக்கவும் மாட்டோம், நினைக்கவும் மாட்டோம், பைபிளை கையில் எடுக்கவும் மாட்டோம். ஆனால் சபைக்கு வருகிறது கொஞ்சம் லேட்டாக, பாஸ்டர் இந்த வாரம் கொஞ்சம் வர முடியல, அடுத்த வாரம் வரும். ஆனால் பிரச்சனை இருந்தால் ஜெபமே இல்லாட்டினாலும் ஃபோனை பண்ணி கேட்குற காலங்கள். இன்னைக்கு ஜெபம் இருக்குதா? வர்றோம். ஜெபம் இருக்கிற நேரத்தில் வரல, ஆனால் ஜெபம் இல்லாத நேரத்தில் அது மனிதனுடைய இயல்பு இல்லைங்களா? நல்லா இருக்கும்போது இங்கே சபை, இந்த சபையை மட்டும் சொல்லலை, எல்லா இடத்துலையும் உலகம் முழுவதும் நடக்கிற ஒரு காரியம். நல்லா இருக்கும்போது வாங்கப்பா ஜெபத்துக்கு வாங்க, ஜெபத்துக்கு வாங்கன்னா யாரும் வரமாட்டாங்க. உபத்திரம் வரும்போது சபை பூட்டி இருக்கும். அந்த நேரத்தில் கேட்பாங்க, பாஸ்டர் நான் ஜெபத்துக்கு வரட்டுமா? இன்றைக்கி ஜெபம் இருக்குதா? ஏன் அப்படின்னா உபத்திரவம் என்னை தேவனை நோக்கி தள்ளுது. உபத்திரவம், ஏன்னா உபத்திரவம் என்கிட்ட சமாளிக்கிற முடியாது, அது பேலன் என்கிட்ட இல்லை, அது தேவனிடத்தில் இருக்குது. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டு சொல்கிறாரு, நீங்கள் சோதனைக்கு உட்பட பண்ணாமல், அதான் வசனத்தை நல்லா சொல்கிறோம். ஆனால் சோதனையிலின்று காப்பாற்றுறதுக்கு ஜெபம் இங்கே வந்திருக்குதா? நீங்கள் சோதனைக்கு உட்பட பண்ணாமல் ரட்சித்து கொள்ளும்னு என்ன செய்யணுமா? அதுக்கு முன்னாடி ஜெபிங்கன்னு சொல்கிறார். உனக்கு சோதனை வர்றதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்? நீ ஜெபிக்காட்டி உனக்கு வேதனை வந்துடும். சோதனை வரும்போது ஜெபிக்காட்டி வேதனை.
அந்த வேதனை வரும்போது அப்புறம் தெரியும் ஜெபம் எவ்வளோ பெரிய காரியம். வேதனை சாதனையாக மாற்றும். ஜெபிக்க வரணும், ஆண்டுடைய கரத்தில் நீங்கள் ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, ஜெபம். அப்போ அவர் முன்குறித்திருக்கிறார், அழைத்திருக்கிறார், நம்மளெல்லாம் முன்குறிச்சிட்டார், அழைப்பை கொடுக்குறாரு. எதுக்கு அப்படின்னா நீதிமான்களாக மாற்றுறதுக்காக. நீதிமான் மட்டும் இல்லை, அவருடைய மகிமையிலே நம்மளை ஒன்று சேர்த்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டுக்குள்ளாக உங்களை பலப்படுத்துங்க, தைரியம். நீங்கள் சொல்லுங்கள், எல்லா பாதையும் எனக்கு நன்மைக்கு எதுவாக அப்படி நடத்தி வந்தனால தான் இன்றைக்கி நம்ம இவ்வளோ தூரத்தில் இருக்கிறோம். ஏன்னா நான் எப்பொழுதும் சொல்லுகிற ஒரு காரியம் என்னென்னா, எல்லா நேரத்திலையும் கர்த்தர் என்னை தீமைக்கல்ல நன்மைக்கு ஏதுவாகவே நடத்தும். இன்றைக்கி சங்கீதத்தை வாசித்த இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை நம்ம, கர்த்தரை துதிக்கிறவங்களான்னு கர்த்தரை நம்புங்க. இந்த செய்தி அதோடு சேர்ந்து வருது, நம்ம நம்பணும். எல்லா நேரத்திலையும் கர்த்தர் எனக்கு என்ன செய்வார்? உதவி செய்வார். ஜெபத்தோடு கடந்து போங்க. உபத்திரவம் உங்களை மேன்மைப்படுத்தும், உங்களை ஸ்திரப்படுத்தும், நிலைநிறுத்தும். கர்த்தருடைய நாம மகிமைக்காக உங்களை என்ன செய்யும்? பலப்படுத்தும். எபேசியர் 1:4 வாசிங்க. ஆமே, கிறிஸ்துவுக்குள்ள உலக தோற்றத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாரு? தெரிந்து கொண்டார். ரட்சிப்பு என்பது இப்போ இல்லை. ரட்சிப்பு என்பது அவர் சிலுவைக்கு வருகிறதுக்கு முன்னாடியே, அவர் இந்த உலகத்தை படைக்கிறதுக்கு முன்னாடியே, உலக தோற்றத்துக்கு முன்னாடி என்னை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. தாவீது சொல்ற, கற்பத்தின் நான் உருவாக முன்னே நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறீங்க? அறிஞ்சிருக்கிறீங்க. என் எலும்புகள் உருவாதற்கு முன்னே என்னை பெயர் சொல்லி அழைச்சிருக்கிறீங்க. நான் இன்னும் ஸ்ட்ரெச்சரில் நான் இருக்கிறேன் அப்படின்னு அது உங்களுக்கு தான் தெரியும். பேரண்ட்ஸு கூட தெரியாது. என் பிள்ளை எப்படி இருப்பான்னு யாருக்குமே தெரியாது. நம்ம எப்படி இருப்போம் நமக்குமே தெரியாது. ஆனால் ஆண்டு சொல்கிறாரு, இந்தந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு, இந்த குடும்பத்தில் இப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் முன் குறித்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு பேரண்ட்ஸுகளை, குடும்பத்தை, சபையை, அநேக உறவினர்களை கர்த்தர் அவருடைய தீர்மானத்தின்படி நம்ம இணைக்கப்பட்டிருக்கோம். நம்ம நினச்சிடக்கூடாது, ஏன்டா இந்த குடும்பத்தில் போய் பிறந்தேன், ஏன்டா இந்த இதை கல்யாணம் பண்ணேன் அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. ஏன் அப்படின்னா எல்லாம் அவருடைய தீர்மானம். அல்லேலூயா. எல்லாம் அவர். அப்போ அதை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே, நீ எனக்கு செய்த எல்லா நன்மைக்காக நன்றி ஆண்டவரே. என்னையே இந்த இடத்துல வச்சுருக்கிறீங்க, நம்ம ஜெபிக்கிறோம். என்னை வச்சதுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த இடத்துல நம்முடைய கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. ஏன் அப்படின்னா அவருடைய மகிமைக்காக. உலக தோற்றத்துக்கு முன்னாடி அவர் என்னை முன்குறித்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்னை தெரிந்து, அந்த நிச்சயம் நமக்கு இருக்கணும். அந்த விசுவாசம் இருக்குதுங்களா? ஆண்டவர் என்னை முன்குறித்திருக்கிறார், தீர்மானித்திருக்கிறார். இன்னும் ஒரு வசனம், 1 பேதுரு 1:20 வாசிங்க. 1 பேதுரு வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. அப்போ நம்மளை முன்குறிக்கப்பட்ட இடத்துல நமக்காக ஆண்டவர் வெளிப்பட்டார். எப்படி வெளிப்பட்டார்? கிறிஸ்துவாக வெளிப்பட்டார், இரட்சகராக வெளிப்பட்டார், என்னை மீட்டெடுக்கிறவராக அவர் வெளிப்பட்டார், என் வாழ்க்கையை மாற்றுகிறவராக, என் பாவத்தை மன்னிக்கிறவராக அவர் வெளிப்பட்டார். இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிற நம்ம எல்லாருடைய வாழ்க்கையை ரட்சிப்பதற்காக இயேசு என்ன பண்ணார்? வெளிப்பட்டார். இன்னொருத்தர வேற யாராவது அந்த வசனத்தை, அதே வசனத்தை வாசிங்க. அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே குறிக்கப்பட்டவராக இருந்தார். என்ன இப்படி போகும், இந்த பாதை இப்படியெல்லாம் நடக்கும் என்பது வாசிங்க. தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாக இருக்கிற நமக்காக இந்த கடைசி காலத்தில் அவர் வெளிப்பட்டார். அவர் எப்படி வெளிப்பட்டார்? இரட்சகராக வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. எனக்கு அவர் இப்போ இரட்சகராக இருக்கிறார். இன்னும் அவர் எப்படி வெளிப்படுறார்னா, எனக்கு அவர் மேய்ப்பராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு அவர் பரிகாரியாக இருக்கிறார். என் பிரச்சனைகளை சந்திக்கிறவராக இருக்கிறார். என் சூழ்நிலைகளை மாற்றுகிறவராக என்ன செய்கிறாரு? வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறார். வியாதியை போக்குறவராய், கடன் பிரச்சனையை மாற்றுகிறவராய், பலவீனத்தை மாற்றுகிற தெய்வமாய் இன்னைக்கும் ஆண்டவர் வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறார். குடும்ப பிரச்சனையை மாற்றுகிறவராக அவர் வெளிப்படுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் விசுவாசிங்க. ஆண்டவரே, இந்த நிலைமையிலிருந்தெல்லாம் என்னை விடுதலையாக்குறதுக்காக நீங்கள் சிலுவைக்கு வந்தீங்க. ஆண்டவரே, என் குடும்பத்தில் பிரச்சனையை மாற்றுகிறதுக்காக நீங்கள் சிலுவைக்கு வந்தீங்க. என் வியாதியை போக்குறதுக்காக நீங்கள் சிலுவைக்கு வந்தீங்க. இன்னொரு தடவை கூட அந்த வசனத்தை வாசிங்க. 1 பேதுரு 1:20. இருந்து
இந்த கடைசி காலத்தில் இயேசு இரட்சகராக, பாவத்தை மன்னிக்கிறவராக, பரிகாரியாக, விடுதலை கொடுக்கிறவனாக இயேசு வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. இந்த சிலுவையிலே அவர் எனக்காக வெளிப்பட்டிருக்கிறார். எதற்காக? என் பாவத்தை நீக்கும்படியாய், என் வாழ்க்கையில் இருக்கிற இருளை மாற்றும்படியாய், அந்தகாரத்தின் பிசாசின் கிரியைகளை என் வாழ்க்கையை விட்டு மாற்றும்படியாய் இந்த இயேசு வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. இந்த சிலுவை எதற்கு? சிலுவை என்பது இயேசுனுடைய அடையாளமாய், பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக அவர் வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. அந்த இயேசுவை விசுவாசிக்கும் பொழுது சொல்லணும், அவர் எதுக்கு அப்படின்னா, என்னை அவர் நீதிமானாக மட்டுமல்ல, என்னை அவர் மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த பரலோகத்துக்கு சாயலாக, அவருடைய குமாரனுக்கு, முதற் பேரான குமாரனுக்கு ஒப்பாக ஆண்டவர் உங்களை என்னையும் முன்குறித்து அந்த பாதையிலே கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த மணவாளனா இயேசு இந்த மணவாட்டியை, சபையை சந்திப்பதற்கு ஒரு நாள் சீக்கிரம் என்ன செய்ய போறாரு? வருவார். அதற்கு எவ்வளவு பேர் ஆயத்தம்? ஆயத்தம் அவர்கிட்ட இருக்குது. ஃபில்டர் அவர்கிட்ட இருக்குது. வடிகட்டுறது நம்மக்கிட்ட இல்லை. ஆண்டவர் வடிகட்டி எடுப்பார். கோதுமை தன் களஞ்சியத்திலையும் பதரை அவியாத அக்னியிலே கொண்டு போய் இப்போ இதில் எத்தனை பேர் கோதுமை, எத்தனை பேர் பதறு? தெரியாது. அவருக்கு தான் தெரியும். யாரையும் ஜட்ஜ் பண்ண முடியாது. அதனால் உங்களுக்கு தெரியும் நான் கோதுமையாக இருக்கிறேன்னா. ஏன்னா உங்கள் கிரியை உங்களை பொறுத்து. நீங்கள் எப்படி கிரியை செய்கிறீங்க, எப்படி விசுவாசிக்கிறீங்க. இங்கே வந்து விசுவாசம் அப்படியே மேலே தூங்கி இருக்கும். சபையில் நல்ல சத்தமாக பாடுவோம். ஆனால் வீட்டுக்கு போகும்போது விசுவாசம் அங்கே ஒரே விசுவாசத்துக்கு பதில் வேறு என்ன இருக்கும்? அதான் என்ன இப்படியே இருக்கிறீங்க, எதையாவது ஒன்று செய்யுங்க. அது விசுவாசம் இல்லை. சொல்லணும், இல்லை ஆண்டவரே நீங்கள் செய்வீங்க, நீங்கள் நடத்துவீங்க, நீங்கள் பலப்படுத்துவீங்க, என் பிரச்சனையை மாற்றுவீங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் அவருக்குள்ளாக நம்மளை விசுவாசம் நம்மளை மேன்மைப்படுத்திக்கிட்டே போகும். எது மேலே விசுவாசம்? உலகத்தின் மேலே இல்லை, பொருள் மேலே இல்லை, மனுஷன் மேலே இல்லை, எனக்காக சிலுவையிலே ரத்தம் சிந்தின அந்த தேவன் மேலே. அவர் சொல்கிறாரு, எல்லாம் உனக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக உன்னை நான் நடத்தி கொண்டு போவேன்னு சொல்கிறார். உன்னை நான் நடத்துவேன். அப்படின்னா நடத்துவேன்னா நான் போகிற பாதை அவர் என்னை நடத்துகிறார் அப்படின்னு அர்த்தம். அதில் நான் விசுவாசத்தில் பலப்படணும். என் விசுவாசம் நாளுக்கு நாள் என்ன செய்யக்கூடாது? ஒன்றுமே இல்லாட்டியும் அவர் என்னை நடத்துவார் என்கிற நம்பிக்கை இருக்கணும். அல்லேலூயா. ஒன்றுமே இல்லாட்டியும் பரவாயில்ல, அவர் என்னை நடத்துவார், என்னை போஷிப்பார், என்னை பலப்படுத்துவார், என்னை நிலைநிறுத்துவார் அப்படின்ற நினைக்கணும். அது உங்களை அப்படியே கொண்டு போயிட்டே இருக்கும். அல்லேலூயா. யாபேஸ் எப்படி ஜெபம் பண்ணார்? யாபேஸ் எப்படிப்பட்டவர்? அவன் தாய் அவனை துக்கத்தோட பெற்றெடுத்தேன் என்று சொல்லி என்ன பேர் வச்சாங்க? யாபேஸ்னா என்ன அர்த்தம்? அவன் பிறந்தனால அந்த வீட்டில் சரியில்லைன்னு அர்த்தம். ஏன்டா நீ பிறந்த? அந்த வார்த்தையை கேட்ட யாபேஸ் அப்படியே உட்காரல. என்ன பண்ணாராம்? என்ன ஜெபம் பண்ணார்? இஸ்ரவேலின் தேவனை நோக்கி என்ன செய்கிறாரு? ஆமாம், என் பிரச்சனை இப்படி இருக்குதப்பா, என் தாய் என்னை துக்கத்தில் பெற்று யாபேஸ்னு பேர் வச்சுட்டாரு. ஆனாலும் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி ஜெபிக்க ஆரம்பித்தார். ஆண்டவரே என் எல்லையை பெருசாக்க ஆண்டவரே, உமது கரை என்னோடு இருக்கட்டும் ஆண்டவரே, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி என்னை காத்தருளும் ஆண்டவரே என்று அவன் வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார் என்ற வசனம் இருக்குது. அவன் வேண்டி 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 ஒன்றுமே ஆகாமல் போகலை. வசனம் சொல்லுது, அதுக்கு கீழே அதே மேலே உள்ள வசனம் சொல்லுது, எல்லா சகோதரர்களுக்குள்ளும் அவர் கனம் பெற்றவராய் மாறிட்டார். அல்லேலூயா. இன்றைக்கி உங்கள் நிலைமை யாபேசை போல இருக்குதா? உங்கள் நிலைமை, நம்ம நிலைமை யாபேசை போல இருக்குதா? பயப்படாதீங்க, ஆனால் ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. அந்த ஜெபத்தில் விசுவாசிங்க. ஏன் அப்படின்னா அவர் என்னை முன்குறித்தார். எதுக்கு முன்குறித்தார்? அவர் சிலுவையிலே சம்பாதித்த அந்த வெற்றிக்கு என்னை முன்குறித்திருக்கிறார். அல்லேலூயா. பரலோகத்துக்கு என்னை முன்குறித்திருக்கிறார். என் வியாதியிலிருந்து என்னை சுகமாக்குவதற்கு முன்குறித்திருக்கிறார். என்னை பலப்படுத்துவதற்கு முன்குறித்திருக்கிறார். நான் நன்றாக இருக்கும்படியாய் முன்குறித்திருக்கிறார். இதெல்லாம் முன்குறிக்கப்பட்ட இடம். எத்தனை பேர் கல்யாணம் ஆகிட்டு என்ன கிடையாது? குழந்தை இல்லை. எத்தனை பேர் கல்யாணமாகி கணவன் மனைவியாக நிலச்சிருக்கிறதும் இல்லை. இதெல்லாம் நம்ம சிந்திக்கணும். உலகத்தில் நடந்து கொண்டே இருக்குது. ஆனால் உங்களையும் என்னையும் நடத்தி கொண்டு வராரே. எனக்கு ஒரு பிள்ளையை கொடுத்துருக்கிறாரே. அல்லேலூயா. எனக்கு ஒரு வழியை திறந்திருக்கிறாரே. அதெல்லாம் நம்ம பார்க்கணும். யாபேஸ் ஜெபம் பண்ணுறாரு. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி அவர் ஜெபிக்கிறார். வசனம், யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி ஜெபிக்கிறாரு. கர்த்தாவே என்னுடைய துக்கத்தை
மாற்றி போடுங்கப்பா. என் தாய், நான் பிறக்கும்போதே நான் எப்படி பிறந்துட்டேன், நான் ஆகாதவனாய் பிறந்துட்டேன், என் தாய்க்கு கஷ்டம் கொடுக்குறவனாக பிறந்துட்டேன், என் குடும்பத்தில் பெரிய காரியம் ஆண்டவரே. ஆனாலும் அவர் ஜெபம் பண்ணுகிறத விடலை, அவர் ஜெபிக்கிறார். இஸ்ரவேலின் தேவரை நோக்கி, தேவரீர் என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கி என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு என்னை விலக்கி காத்திரலும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார் அப்படின்னு இருக்குது. அப்போ நீங்கள் ஜெபிக்கணும், கருத்தாக ஜெபிக்கணும், கருத்தாக ஜெபிக்கணும். என் எல்லையை என்ன செய்யுங்க, என் எல்லையை பெருசாக்குங்க. எல்லை பெருசாக்கும் போது என்ன வரும், தீங்கு வரும். அதனால் என் எல்லையை பெருசாக்கும் போது தீங்கு என்னை துக்கப்படுத்தக்கூடாது. உங்களுடைய கரம் என்ன செய்யணும், என் கூட இருந்தால் துக்கம் எனக்கு என்ன செய்யாது. இப்படி ஞானமான ஜெபங்கள், இந்த ஜெபங்களை பண்ணணும். ஏன் அப்படின்னா யாபேசை ஆசீர்வதித்த இஸ்ரவேலின் தேவன் இன்றைக்கு நம்மளோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை என்னையும் அவர் ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கரம் நம்மளை வழிநடத்த அது வல்லமை உள்ளது. அப்போ நீங்கள் பார்க்கணும், அவர் என்னை எல்லா விதத்துக்கும் முன்குறித்திருக்கிறார். பரலோகத்துக்கு முன்குறித்திருக்கிறார், ரட்சிப்புக்கு முன்குறித்திருக்கிறார், சுகத்துக்கு முன்குறித்திருக்கிறார், பாவ மன்னிப்புக்கு எனக்கு முன்குறித்திருக்கிறார், விடுதலைக்கு அவர் முன்குறித்திருக்கிறார். நான் கர்த்தருடைய பிள்ளையாக அவர் என்னை முன்குறித்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் பாடுகளின் மகிமைக்கு நேராக என்னை முன்குறித்திருக்கிறார். ஒரே ஒரு வசனம், 2 தீமோத்தேயு 1:9 2 தீமோத்தேயு 1:9. அழைத்தார். ஹல்லேலூயா. அது நம்மனால ரட்சிக்கப்படல, நம்முடைய கிருபையினால் இல்லை, நம்முடைய தானால் இல்லை, நம்ம ஏதோ புண்ணியம் செஞ்சிருக்கிறனால இல்லை, அவருடைய கிருபையினால். ஹல்லேலூயா. அவருடைய சொந்த இரத்தத்தினால, அவருடைய தீர்மானத்தினால அவர் நம்மளை தீர்மானித்திருக்கிறார். இவர்களை ரட்சிக்கணும். இவரை எல்லாத்துக்கும் அழைப்பு ஒன்று தான். ஆனால் விசுவாசமாய் வருகிறவனுக்கு 2 தீமோத்தேயு 1:9 2 தீமோத்தேயு 1:9 பார்த்தீங்கன்னா, கர்த்தர் நம்மளை அவர் முன்குறித்து அழைத்து மகிமைப்படுத்தி நம்மளோடு கூட அவர் நடத்தி கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. மறுபடியும் ரோமர் 8:29 நீங்கள் வந்தீங்கன்னா வசனம் சொல்லுது, தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் பேரனாக இருக்கும் பொருட்டு தேவன் அவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். அப்போ குமாரனுடைய சாயல் நமக்கு எப்படி இருக்குது, ஒப்பா இருக்கிறதுக்கு. அப்போ அவர் எப்படிப்பட்டவர்னா அவரை போல் நம்முடைய சாயல் மாறிக்கிட்டே இருக்கணும். அதான் நம்ம சபைக்கு டெய்லி வாரந்தோறும் வந்து கொண்டே இருக்கிறோம். நம்முடைய சாயல் என்ன செய்யணும், குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா மாறணும், ஒப்பா இருப்பதற்கு சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கணும். இயேசு எப்படிப்பட்டவராய் இருக்கிறாரோ அப்படிப்பட்டது போல நம்முடைய வாழ்க்கை மாறணும். நம்மளை கண்களை மூடி கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கலாம். பரிசுத்த ஆவியானவரே,